நேயர்களே, தன்னுடைய அரசியல் உரையில திமுக பாஜகவை விஜய் தாக்கியது எந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டதோ, அதிமுக விவகாரத்தில் அவர் காத்த மௌனமும் கூட பொருள் புதிந்த மௌனமாக பார்க்கப்பட்டது. கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் சேர்த்து பேசினார் இல்லையா, அதனால நிறைய கற்பனைகள், நிறைய யூகங்கள், நிறைய அரசியல் கணக்குகள் போடப்பட்டன. அதிமுக விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்பு, இதில் மேலும் சில கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு அப்படிலாம் தொடர்ந்து செய்திகள் வர, அதிமுகவும் கூட பதிலுக்கு விஜயை விமர்சிக்காம, இன்னும் சொல்ல போனால் வாழ்த்தியெல்லாம் அதனது தலைமை பேச, இதெல்லாம் ஒரு கணக்கு போடப்பட்டு தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. நிறைய யூகங்கள் எழுந்தன. இந்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல விஜய் தரப்பிலிருந்து, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதிமுக தாவேகா கூட்டணி என்பதெல்லாம் கற்பனையான விஷயம், இதில் உண்மை அல்ல, இது வேண்டுமென்றே பரப்பப்படக்கூடிய செய்தி என்றெல்லாம் சொல்லி அறிக்கை வந்திருக்கிறது. முதன்மை சக்தியாக விஜய் தான், தமிழக வெற்றி கழகம் தான் 2026 ஆட்சி மாற்றத்துக்கான சூத்திரதாரியாக இருக்கும் என்ற பொருள்பட வந்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதிமுகவுக்கு நோ சொல்லிவிட்டாரா விஜய்? இதனால் யாருக்கு பலன்? அதிமுக விஜய் இப்படி பல அணிகள் பிரிந்து நிற்கும் பொழுது, திமுக எதிர்ப்பை தனித்தனியாக செய்யும் பொழுது இதனது பலனாளியால் இப்படி பல கேள்விகள் எழ விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு காரை செல்வராஜ், திரு ரமேஷ் மற்றும் சசிரேகா இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய திரு பிரவீன் காந்தி அவர்களும் இணைகிறார். சசிரேகா, திரு விஜய் அதிமுகவுக்கு நோ சொன்னதான் நினைக்கிறீங்களா? அந்த அறிக்கையை அதிமுக எப்படி டீகோட் பண்ணுது? உங்களுடைய பார்வை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வரப்பேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அதிமுக கூட்டணிக்கு நோ சொன்ன விஜய் அப்படின்னு. அதிமுக எப்போது எந்த கூட்டணிக்கு எஸ்ன்னு இது வரைக்கும் சொன்னோம் நாங்கள்? இப்போது அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் அதற்கே இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அநேக பேட்டிகளில் தொடர்ந்து அவரிடம் ஏதோ நான் அடுத்த மாதமே சட்டமன்ற தேர்தல் வர மாதிரி நீங்கள் யாரோட கூட்டணி, இவர்களோட கூட்டணி இருக்கிறதா இல்லையான்ற கேள்விகள் அவர் தொடர்ந்து பதில் சொன்ன பின்னாடியும் வைக்கப்பட்டது. அவர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, இதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதற்கப்புறம் அதாவது ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்படின்றது, அதாவது ஒத்த கருத்து அப்படின்றது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது, அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும்ன்ற எண்ணமுடைய கட்சிகளோடு கூட்டணின்றது மிக தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு ஒத்த கருத்து விஜய் கிட்ட பாத்தீங்களோ? அதனாலதான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஏன்னா அவங்கள விமர்சனம் செய்யல, எம்ஜிஆர் இன்வோக் பண்ணும்போது கூட அவர் எங்க ஐகான் நீங்க சொந்தம் கொண்டாடல, ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்பட்டது. அது நீங்க மறக்க முடியாது. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவே எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க என்ன சொன்னாங்க, விசிகா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது, தமிழ் உணர்வுள்ள யாரும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டார்கள் சொன்னது திமுக ஆண்ட கட்சி இதற்கு முன்பே. ஸோ அவர்களை நோக்கி நம்ம இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அவர்களை நோக்கி நம்ம விமர்சனங்கள் வைக்கிறது. அந்த கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் மாறி மாறி கூட்டணி வைத்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றவர்கள், எம்எல்ஏக்களை வைத்திருந்தவர்கள் என்ற அடிப்படையில் நம்ம மத்திய மாநில அரசுகளை கூட்டணிகளை விமர்சிக்கிறோம். நாம எதுக்காக இப்போ விமர்சிக்க வேண்டிய இடத்துலயே தாவேகா இல்லைங்களே? இப்பதானே அங்க ஒரு விதை போடப்பட்டு ஒரு செடி சின்னதா ஊன்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள நாம போய் அவங்கள விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிக மெச்சூர்டா எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படின்றத நம்ம தெளிவா சொன்னோம். எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட மீண்டும் 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 ட்ரிகர் பண்ற வகையில் யாராவது ஏதாவது அவருடைய வாயிலிருந்து வருமான்ற எதிர்பார்க்கிற அளவுக்கு பாஜக கூட்டணி குறித்தும் இந்த புது தாவேகா கூட்டணி குறித்தும் பல்வேறு கேள்வி, பொதுவாக கூட்டணி குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. பாஜக பொறுத்த வரைக்கும் நோன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி விஜயை பத்தி சொல்லல. அதனால தான் இந்த கேள்விகள், இந்த யூகங்கள் இன்னும் வலுப்பெறுது. விஜய் உங்க பத்தி சைலண்டா இருந்தார் அப்படிங்கும்போது அது இயல்பா பார்க்கப்படும் தானே. அது கூட்டணி வரதுல என்ன பிரச்சனை? யாருக்கு வரலாமே வாய்ப்பு இருக்கிறது எதிர்காலத்துல. அவங்க இல்லைங்கிறாங்க, நீங்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க இப்போ கேட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு நிலைமையை விட்டுருங்க. நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க விமர்சனம் பண்ணலையேன்னு கேக்குறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். விமர்சனம் பண்ற இடத்துல அவங்க இல்ல, மத்தியில் ஆட்சி கிடையாது, மாநிலத்தில் ஆட்சி கிடையாது, இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளோட பங்களிப்பும் கிடையாது இவங்களுக்குன்னும் போது நாம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நோ சொன்னதா பாக்குறீங்களா இல்ல ஒரு செய்தியை மறுத்திருக்காருன்னு? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க நோ சொன்னதா அப்படின்னு கேக்குறீங்க. நோ நமக்கு எஸ் நோன்னு சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைன்றது தான். நாங்க அதை பத்தி இது வரைக்கும் பேசல. அவங்க இதை சொல்றாங்கன்னா யாருக்கோ ஒருவருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதோ ஒரு கட்சிக்கு அப்படின்றது, இது வந்துவிட கூடாதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதையும் தாண்டி திமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், அடுத்து எல்லாருமே இப்ப சட்டமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ண போறவங்க இல்லையா? கள்ள உறவுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நல்ல உறவில் இருக்கக்கூடிய திமுக பாஜக கூட்டணி கூட இந்த கஷ்டம். அதிமுகவும் விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்னு உங்க எதிரிகள் நினைக்கிறாங்க. நினைக்கலாம்.
நீங்க ஏன் இருக்கலாம் அப்படின்னும் போது நல்ல உறவில் இன்னைக்கு இருக்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட நினைச்சிட்டு போகலாம். அதன் வெளிப்பாடா இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் தூண்டி விடலாம் சில பத்திரிகைகளை. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு இந்த தாவேகா பொதுச் செயலாளர்னு பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பா என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான விஷமத்தனமான பிரச்சனைகளை அந்த இஷ்யூஸை செய்யறவங்களையும் அரசியல் விமர்சகர்கள் என்று கூறிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக பேசக்கூடியவர்களையும் இந்த மாதிரி அதிகபட்சமாக எழுதி இருக்கக்கூடிய ஒரு பொய் செய்தி பத்திரிகை, அந்த பத்திரிகையும் தான் அவர் கண்டிக்கிறார். அவர் பத்திரிகை பேர் கூட அதுல சொல்லலன்னு நினைக்கிறேன் நான். அதை கண்டிச்சிருக்காரு. நீங்க இதுல எங்க இந்த அதிமுகவை அவர் நோ சொல்லிட்டாரா, எஸ் சொல்லிட்டாரா, விமர்சனம் பண்ணிட்டாருன்ற பேச்சுக்கே இடம் இல்லையா? போவே இல்ல. இந்த யூகங்களுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவர்கள் மட்டும் அந்த கூட்டணி குறித்து எப்படி பேச முடியும்? தேர்தலுக்கு இதற்கான நேரமே இல்லை. அப்படி இன்டர்பிரட் பண்ண முடியல. நீங்க அறிக்கையை கூர்ந்து கவனிச்சு பார்த்தா திரு ரமேஷ், அவர் எந்த இடத்துலயும் இனி எந்த காலத்திலயும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுக ஒரு ஊழல் கட்சி, இன்னமும் கூட இந்த அறிக்கையில ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கும். இந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இப்போதான் அவர் இன்னொரு சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கல. முதலிலேயே பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, இது எந்த வகையில் சரியாக வரும் என்று விஜய் அதிமுக, அதாவது இந்த பேசு பொருளாக இருந்தது அல்லவா, சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. அப்படி பேசு பொருளாக இருந்த சமயத்திலேயே பலரும் கேட்ட அடிப்படையான ஒரு கேள்வி, இரண்டு பேரும் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு விமர்சிக்கவில்லை என்பதாலேயே அந்த கூட்டணிக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்று கருத முடியும். ஏனென்றால் அடிப்படையில் ஒரு சிக்கல் இன்றைய அறிக்கையிலும் திரும்பவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த கட்சியினுடைய மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டதோ அதே கருத்து இன்றைய அறிக்கையின் மைய பொருளாக அடிநாதமாக இருக்கிறது. என்ன என்றால், திரு விஜய் தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பது இன்றைய அறிக்கையில் இருக்கிறது. அப்படியானால் இது முன்பும் கூறப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை பலரும் எழுப்பினார். அப்படி நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. விஜயகாந்த் தான் முதலமைச்சர்னு சொன்னவங்க ஜெயலலிதா தலைமையில இல்லை, அது 2-3 தேர்தல்கள் பரீட்சித்து பார்த்த பிறகு அது நடந்த விஷயம். நீங்கள் அப்படி பார்த்தால் வைகோ அவர்கள் கிளாரிஃபிகேஷன் சொல்ல வருவாங்க. மறுத்தீங்க என்ன, பழம் நழுவி பாலில் விழாதா என்று இறுதி வரை காத்திருந்த கூட்டணிகள் நாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் உண்டு. நாங்கள் தான் முதலமைச்சர். இன்னைக்கு தேமுதிகவே எடுத்துக்கோங்க, நீங்க சொன்ன மாதிரி as you said, அவங்க எங்களை இந்த மாநாட்டை விட நாங்கள் நிறைய கூட்டம் கூட்டி காட்டினோம்ல, அவங்க எல்லாரும் வரும்போது அப்படிதான் சார் வருவாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம அவ்வளவுதான் அறுதியிட்டு சொல்லிவிட்டார், இதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல அதுதான் நான் அதுக்கு தான் சொன்னேன், மதிமுக விசிக உதாரணத்தை கூட இதுக்கு தான் சொன்னேன். நிலைப்பாடு கூட நான் சொல்ல வந்ததை முடித்து விடுகிறேன். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அதிமுக எங்க இருங்க வரேன் நான் சொல்றேன் இருங்க. அதிமுக பொதுவான நண்பர்கள் மூலம் விஜய் அணுகப்பட்டார். பொதுவான நண்பர்கள் மூலம் விஜய்க்கு மிக நெருக்கமானவர்கள் அணுகப்பட்டார்கள். யார் யார் அணுகினா? அதிமுக தரப்பிலிருந்து. ஆனால் அதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை. யூகங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளில் வந்து கொண்டிருந்தன. பத்திரிகைகளில் வந்த யூகங்கள் வந்த அதே நேரத்தில் அவர்களுடைய அறிக்கையில் ஒரு பிழை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். யூகங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய அணுகுமுறையும் இருந்தது. நான் தொடர்ந்து ஊடகத்திலே, காட்சி ஊடகத்திலே வருகிற விவாதங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, ஊழல் ஆட்சி என்று சொன்ன விஜய் அதிமுகவினுடைய முந்தைய ஆட்சி குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏனென்றால் நீங்கள் ஊழல் எதிர்ப்பு விஷயத்தை முன்னிறுத்துகிற போது அது குறித்தும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் அல்லவா? அந்த கருத்து என்ன என்று விஜய் கட்சியின் சார்பாக ஊடக விவாதங்களில் பங்கேற்ற செய்தி தொடர்பாளர்களிடம் கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை அவர்கள் கடந்து சென்றார்களே தவிர பதில் வரவில்லை. ஆகவே அதுதான் யூகங்களுக்கு காரணம். நான் சொல்ல வருவது என்னென்றால், இதற்கு ஒரு சிமிலர் உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால், திரும்ப அந்த அணியிலே நீடிப்பாரா இல்லையா என்ற குழப்பம் எதனால் ஏற்பட்டது? ஆதவ் அர்ஜுனாவுடைய அதாவது வரம்பு கடந்த பேச்சு, ஆதவ் அர்ஜுனா ஒரு வரம்பு கடந்த பேச்சு பேசினார். அதனால் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு உருவாகி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் திருமாவளவன் நாங்கள் இந்த அணியில் தான் நீடிப்போம் என்று சொன்னார். நான் இன்னொன்றும் வருகிறேன். அதிமுக கூட்டணிக்காக காத்திருக்கிறது என்பதற்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரோ அதையே இப்போதும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய போகிறது, பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். அவர்கள் வரிசையாக ஒவ்வொரு கட்சியாக மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி என்றால் பரவாயில்லை, திருமாவளவன் பார்த்தீர்களா சலசலப்பு உருவாகிவிட்டது என்றார்கள். அதுவே ஒரு ராஜதந்திரமற்ற நடவடிக்கை. உடனே என்ன சொன்னார்கள்? நாங்கள் திட்டவட்டமாக இருக்கிறோம், நாங்கள் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்கள், ஆகவே இந்த அணியில் நீடிப்போம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. திருமா சொன்னாரா? அடுத்த நாள் பாலகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா? இவர் விட்டாரா? நம்முடைய திருமாவளவன் அது மட்டும் சொல்லலை, உங்களுடைய தொலைக்காட்சி அல்ல, நியூஸ் 18 அளித்த அவர் பேட்டியில் அதிமுக 3 துண்டாக இருக்கிறது, நாங்கள் ஏன் அவர்களோடு போய் சேர வேண்டும் என்று தனி நேர்காணலில் அவர் சொன்னார் 10 நாட்களுக்கு முன்பு.
எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், விஜய் கட்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் மீடியாவை குறை சொல்வதிலும் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அந்த யூகங்களுக்கு நீங்கள் தான் வழிவகுத்தீர்கள். வழிவகுத்து விட்டு ஆனால் இப்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்ன, முதலமைச்சர் விஜய் தான், அதுல மாற்றம் இல்லை. இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இதை மாறக்கூடாதா என்று பொருள்பட சகோதரி ராதிகா சசிரேகா அவர்கள் பேசுகிறார். எப்படி நான் கேட்கிறேன், கூட்டணி ஆட்சிக்கு கூட அதிமுக தயாராக இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் யார் என்பதுதான் கேள்வி. முதலமைச்சராக விஜய் ஏற்றுக்கொண்டு அதிமுக போக வாய்ப்பே இல்லை. அதிமுகவை முதலமைச்சராக ஏற்க வாய்ப்பில்லை என்கிற பொருள்பட தான் இன்றைய அறிக்கை இருக்கிறது. விஜய் முதல்வர் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம், அந்த வரி இருக்கிறது அந்த அறிக்கையில். ஓகே, சசிரேகா சுருக்குமா நீங்க தான் எதிர்பார்த்தீங்க? இல்ல, அதுதான் நான் கண்டெம் பண்றேன். ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் சார். ஏன் அப்படின்னா, இந்த அறிக்கையிலேயே நம்ம இவர் புசி ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விமர்சகரா இவர் சொன்ன, அதாவது அதிமுக அப்பையை ஒருத்தர் அனுப்பினது, நீங்க யாருன்னு கேட்டபோது அவரை வந்து அறிக்கையை வழிமொழிஞ்சு பேசுறீங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் இன்னமும் தென்படுது விஜய் மேல. உங்களுக்கு என்ன கோவப்படுவதற்கான நியாயம் என்ன இருக்கிறது? எதற்காக கோவப்பட வேண்டும்? இது என்ன? ஒரு தேமுதிக உருவான போது அதிமுக அணுகிய விதமும், இன்னைக்கு விஜய் கட்சி உருவாகும் போது அதிமுக அணுகிற விதமும் there is a sea change. இல்ல, அதுக்கு என்ன முகாந்திரம்னு கேக்குறேன். அதிமுகவையும் சேர்த்து விஜய் விமர்சிக்கும் போதுதான் இவர்கள் தரப்பிலிருந்து விமர்சனம் வரும். அதுவரை வராது. அதிமுகவையும் சேர்த்து விஜய் விமர்சிக்க வேண்டிய கட்டம் வரும். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, அது உங்களுக்கு நிச்சயமாக அவரை நோக்கி ஒரு மீடியா மேனாக நிச்சயமாக அவரை நோக்கி கேள்வி நீங்க முடிச்சிடுங்க. இவர் வந்து அதிமுகல இருந்து அணுகினாங்க, ஒருத்தர் போனாருன்னா சொன்னாரு இல்லையா, அது யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. இந்த மாதிரி எந்த மீடியா பர்சனால சொல்லுவார்களா? இல்ல, இந்த மாதிரி மீடியாவில் நடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நான் திரும்ப சொல்ல வேண்டி வரும். இல்ல, இந்த மாதிரி கருத்துக்களை நான் முடிச்சிடுறேன். நானும் இந்த மாதிரியான கருத்துக்களை புறக்கணிக்கிறேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, பாஜக இந்தியா கூட்டணி பத்தி, அந்த கூட்டணி இருக்குன்னு திருமாவளவன் சொன்னாருன்றீங்கல்ல, பாஜகவோட கூட்டணி தொடரும். இதே நீங்க பேசுறீங்க, இந்த கட்சி வரப்போகுது அந்த கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இல்லையா? ஆளுநர் சொல்லலையா ஜெயக்குமார்? கடைசில ஒரு கட்சி கூட வரல உங்க பக்கம் சொன்னீங்க சார். சார், ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரா இல்லையா ஜெயக்குமார் திரும்ப திரும்ப இந்த கட்சி வரப்போகுது அந்த கட்சி வரப்போகுது? யாராவது ஒருத்தர் வந்தாங்களா? தேமுதிக வர கட்சி அப்புறம் ரெடியா வந்தாங்களா? யாராவது வந்தாங்களா? பாராளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்கு எதிரான கூட்டணியை பிரதமராக வழிமொழியப்பட்டதே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு வந்து டெல்லியில இதே பாஜக தான் சார். பக்கத்துல பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்தாரா இல்லையா சார்? எங்களுடைய பொதுச் செயலாளர் போயிட்டு வந்த பிறகு ஏன் மாறல? வேண்டாம் வரலையா? நாங்க போயிட்டு வந்த பிறகு என்ன மாற்றம் நடந்தது சொன்னீங்களா நீங்க? போயிட்டு வந்த பிறகு என்ன மாற்றம் நடந்தது சொன்னல. அட் பிரசன்ட் இன்ன நிமிடம் வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற தெளிவா இருக்கும். இத பேசுறீங்களா நீங்க? ஓகே, திரு பிரவீன் காந்தி, இந்த யூகங்களுக்கெல்லாம் வித்திட்டதே விஜயோட நடவடிக்கை, தாவாக்காவுடைய நடவடிக்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரு கட்சியை பத்தி பேசாம இருந்தா இந்த விமர்சனங்கள், இந்த யூகங்கள், இந்த கருத்துக்களுக்கெல்லாம் இயல்பா வாய்ப்பு வரும் தானே? அதுக்கு வித்திட்டதே விஜயோடைய பேச்சும் நடவடிக்கையும் தானேங்கிறார் திரு ரமேஷ். கூட்டணிக்கு வேட்டு வைத்தது வெற்றி கழகம். திரு விஜய் அவர்களின் தமிழ் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வேட்டு வைத்து விட்டது. என்னன்னா ஒண்ணுதான் சார். நல்லதா சொல்றீங்களா குத்தமா சொல்றீங்களா? அப்படியே வர ஃப்ளோவா வர. வேகா நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், நானும் கூட சொல்லிட்டு இருந்தேன், வேகா நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா தாவேகா வேறையா இருக்கு. ஏடிஎம்கே ஏன் வந்து அன்னைக்கு அவர் பேசலன்னா சார், அடிப்படையில ஒண்ணுதான். நீங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பின் அவர் எந்த இடத்துலயுமே எம்ஜிஆர் தப்பாவே பேசல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தப்பாவே பேசல. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க, மக்களால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் புரட்சி தலைவர் இவரு எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்தோட இடத்துக்கு இப்ப வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் மேல எடுத்த உடனே சிக்ஸர் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டத்துல எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து சிலர் ரஞ்சி டிராபி ஆடி அப்படியே வருவாங்க. ஒரு சிலர் டெண்டுல்கர் பையன்றதுனால உடனே சீட்டு ஓபன் ஆயிடும் கிரிக்கெட் ஆட. அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு சினிமாவில் மிகப்பெரிய மாசு இப்போதைக்கு இளைஞர்கள் கிட்ட, அதாவதுங்க அரசியலை பொறுத்தவரை மக்கள் சக்தியே மகா சக்தி. இவருக்கு மக்கள் சக்தியும் இளைஞர்களுடைய சக்தியும் அவர் கிட்ட இருக்கிறதுனால அவர் இப்ப எடுத்த முடிவு, இந்த முடிவுக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார், அவர்களுடைய ரசிகர்கள் தனியா போட்டு பார்த்தலாம்,
அப்படின்னு அவருக்கு வந்து போயிருக்கும், நியூஸ் போயிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு உங்க தீயான மதிப்பீட்டுல முதல்ல கூட்டணி வைக்கலாங்கிறதுனாலதான் அமைதியா இருந்தார் அதிமுக விவகாரத்துல, இப்ப மாறி இருக்கு என்னங்கிறீங்களா? முதல்ல அவருக்கு கூட்டணிங்கிற எண்ணம் தான் சார். நான் தான் ஹீரோ, மிச்சம் யார் வந்தாலும் செகண்ட் ஹீரோ, தேர்ட் ஹீரோ, ஃபோர்த் ஹீரோ தான். ஏன்னா அவரே சினிமாலேயே பாத்தீங்கன்னா சார் ஒரே ஒரு படத்துலதான் அஜித் கூட நடிச்சாரு. மிச்சப்படி விஜயகாந்த் சார் கூட அது வேற மாதிரி. அது மிச்சப்படி அவரு பீக்ல வந்ததுல இருந்தே சோலோ ஹீரோ தான் அவரு. அதனால அவருடைய அரசியல டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒத்து வராதுங்கிறீங்க. ஆனால் அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. என்னை பொறுத்தவரை பவன் கல்யாண் என்பவர் எனக்கு ரோல் மாடலா இருந்ததுனாலதான் நான் பல இடங்கள்ல நான் சொன்னது என்னன்னா, ஒரு கூட்டணியில வந்துட்டு பின் அவருடைய அதுக்கு இன்னொன்னு சார், அடிப்படையில் இன்னொன்னு சார், ஷார்ட் டைம் 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சியை ரெடி பண்ணி நீங்க தனியா நின்னு நாளையில இருந்து அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கணும் முடியுமா? டைம் இருக்கா? எல்லா ரசிகர்களா இருக்காங்க, கொஞ்சம் பேர் தொண்டர் மனோநிலை, அரசியல் மனோநிலை ஒரு 20 ல இருந்து 30% இருந்தா பெரிய விஷயம். மிச்சம் எல்லாமே ரசிகர்கள். அவர்களை நீங்க தொண்டர்களா மாத்தி த்ரோட் தமிழ்நாடு நீங்க தொண்டர்களை வந்து ரெடி பண்றதுன்றது சாதாரண வேலை இல்ல சார். இப்ப எம்ஜிஆருக்கு எப்படின்னா சார் 72ல இருந்து 77 அவர் இப்ப அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி பொருள் படம் வந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? நான் அவரை ஃபாலோ பண்றதுனால அவர்கள் எடுத்துக்கிட்ட முடிவை நம்ம வரவேற்கணும். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம அவரை ஃபாலோ பண்ணி பேசுறதுனால அது நம்ம அந்த முடிவை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதனோட பயனாளி யார் சார்? இதனோட பயனாளி யார்? இப்போ அதிமுக திமுக எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு தனியா அணி வைக்குது. இப்போ விஜய் ஒரு தனியா அணி வைக்கிறாரு, பாஜக தனியா திமுக எதிர்ப்புன்னு 3 பிரிவா பிரியும் போது இந்த இயல்பான பயனாளி யார்? டிஎம்கே சார். டிஎம்கே தான் இதுல ஸ்கோர் பண்ணிட்டோம். இப்போ 3 பேரும் தனித்தனியா எதிர்த்தா அதனது பயனாளி திமுக, நாம் தமிழரும் சேர்ந்து கன்ஃபார்மா டிஎம்கே தான். ஏன்னு கேளுங்க சார், அவங்க ஒரு பெரிய கூட்டணியோட வருவாங்க சார். டிஎம்கேவோட பலமே என்னன்னா, அந்த காலத்துல இருந்து அவங்க தனிச்சே வர்றது இல்ல. தனிச்சு அவங்க வந்து 20ல இருந்து 22, 25% தான் வச்சிருக்காங்க. ஆனா எப்பவுமே ஒரு கூட்டணிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இதை வந்து சேர்த்துக்குவாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அடுத்த இடத்துல விஜய் இருப்பார், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அடுத்த இடத்துல விஜய் 3வது இடம் போடுங்கிறீங்களா? ஆனா அதிமுக 3வது இடம் கன்ஃபார்ம். மாற்றுக்கிறது. அதனாலதான் 2 குண்டு போட்டிருக்கீங்க, 2த்துக்கும் பதில் வாங்கிட்டு வரேன். அவர் சொல்ற ஒரு விஷயம் லாஜிக்கலா படலையா? திமுக எதிர்ப்ப நீங்க தனியா செஞ்சு, விஜய் தனியா செஞ்சு, பாஜக தனியா செஞ்சு, சீமான் தனியா செஞ்சா இயல்பான பயலாணி திமுக. அதை நம்ம பல தேர்தல்களை பார்த்திருக்கோம். இன்னொன்னு இப்படி நின்னா 2வது இடம் விஜய்ங்கிறார். இல்ல இப்போ எப்பவுமே நீங்க மக்கள் நல கூட்டணி கூட ஒரு கூட்டணி உருவாச்சு. அது யாருக்கு சாதகமா இருந்தா ஆளுங்கட்சிக்கு. ஆனால் அன்னைக்கு ஆளுங்கட்சின்னு நாங்க தனியா நின்னோம். இன்னைக்கு திமுக தனியா நிக்குமா நிக்கிறதான்னு இருக்கிறதான்றது ஒண்ணு. தனியா இருந்தா நீங்க ஜெயிச்சீங்கன்னா கூட்டணியில இருக்கிற ஆளுங்கட்சி இன்னும் கூடுதலா இல்ல, அன்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பொறுத்து அவங்களுக்கு பலம் கிடையாது. போன முறை அவர்கள் வெற்றி பெற்றது ஆளுங்கட்சிக்கும், அதாவது அதிமுகன்ற எதிர்கட்சிக்கும் வித்தியாசம் 3% தான். 2 லட்சம் ஓட்டுக்குள்ளதான் வித்தியாசம் பாத்தீங்கன்னா மொத்தமே. ஆனா அவங்களுக்கு ஓட்டு எதுனா மைனாரிட்டி ஓட்டுகளும் அரசு ஊழியர் ஓட்டுகளும் மொத்தமாக பெறப்பட்டதுதான் திமுகவின் வெற்றிக்கு காரணம். ஆனால் இந்த முறை மைனாரிட்டி, அதாவது பாசிச பாஜகன்னு சொல்ற நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஜய் அப்படி தனித்து நின்றாலுமே கூட ஒரு பேச்சுக்கு அத கூட்டணிகள் பத்தி என்ன நமக்கு தெரியாது. அப்ப மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து போன முறை நாங்க பாஜக கூட்டணியில் இருந்தோம், இந்த முறை கூட்டணி கிடையாது. மைனாரிட்டி ஓட்டுகள் எங்களுக்கு இந்த முறை மொத்தமாக விழும். அதே போல அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, ஜாக்டோ ஜியோ, ஆசிரியர் கூட்டமைப்பு, அந்த எல்லாமே இருங்க. அவங்க ஒரு 17 லட்சம் ஓட்டுகள், அவங்க ஒரு 1+1 அவங்க குடும்ப ஓட்டு எடுத்தா கூட 30 லட்சம் ஓட்டுகள் போன முறை திமுக கூட்டணிக்கு வந்தது. இந்த முறை அவர்கள் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் போன முறை திமுக வெற்றிக்கு காரணம். இது அத்தனையும் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய அனைவருக்கும் இதற்கு முன்னாடியே செய்து இப்போதும் செய்ய போகிற இந்த அதிமுக கூட்டணிக்கு தான் நிச்சயமாக விழும். திமுகவின் தோல்வி உறுதி, அதிமுகவின் வெற்றி நிச்சயம், எத்தனை அணிகள் இருந்தாலும். ரொம்ப சுருக்கமா திரு காரை செல்வராஜ் விரிவா போனோம். இல்லை, நான் அவருடைய பிரவீன்காந்த் நம்பர் அவருடைய கருத்திலிருந்து மாறுபடுறேன். அதிமுக தான் 2வது இடத்துல இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. இந்த 5 முனை போட்டி காரணமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முதலிடத்தில் இருக்கும். இன்றைய அரசியல் சூழல் தொடர்ந்தால் அதிமுகவை பொறுத்தவரை நம்ம சகோதரி அவர்கள் போன அசெம்பிளி எலெக்ஷன்லேருந்து நேர ஜம்ப் பண்ணி இப்போ வந்துட்டாங்க.
நடுவுல நாடாளுமன்ற தேர்தல்னு ஒண்ணு நடந்தது. அது வேற, அதுல பிஜேபியோட இவங்க இல்ல. 7 இடங்கள்ல டெபாசிட் அவுட். அதை பத்தி சௌரியமா மறைச்சிட்டு வாக்கு வங்கி பெரிய சரிவு, பலத்த அடி வாங்கி இருக்கிறது வாக்கு வங்கி. அதை சுத்தமாக மறைத்து விட்டு அதிமுகவின் வாக்கு வங்கி அதல பாதாளத்துக்கு போயிருக்கிறத பாஜக நின்னவங்க யாரு? இவங்க சொல்ற அதே வாக்கு வங்கி இருந்தா கூட அத்தனையும் ஸ்டார் வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சியில இருந்து கொண்டு வந்து பிரிச்சு தூக்கணும், தலைவர்களை நிக்க வச்சுட்டீங்க. இது பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மெகா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கலாமே, தடுத்தது இல்ல, அவசியமே இல்ல. தனித்த வெற்றி செல்வாக்கு மிக்க அதிமுக பிரமுகர்கள் ஏன் நிற்கவில்லை என்பதற்கு அவர்கள் சொல்றாங்க. திரு காரை சொல்றாஜ், இந்த அறிக்கை, இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிக்கையா நான் பார்க்கல. ஏன்னா அதிமுகவை விமர்சனம் ஏன் பண்ணலை, கொள்கை எதிரி என்று சொன்னால் பாஜகவை ஏன் எதிர்த்து ரொம்ப கனமாக களமாடலை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே காரணம், பல்லு புடுங்கின பாம்பை போய் எதுக்கு போய் சீண்டிக்கிட்டே இருக்கணும். தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைகிற பொழுது அந்த நேரத்தில் யாரை எதிர்த்து வலுவாக நம்ம அரசியல் செய்ய முடியுமோ செய்யலாம். ஆனால் இப்பொழுதுக்கு தேர்தல் களத்தில் நிற்கணும், அரசியல் பண்ணணும், துவக்க நிலை அரசியல் பண்ணணும்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து தான் நம்ம வேகமாக போகணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய முடிவு மாதிரி தான் ஆரம்பம். நல்ல யுக்தியாக பார்க்குறீங்க? நல்ல யுக்தியாக பார்க்குறீங்க? நிச்சயமாக விமர்சனங்கள் வச்சுல பயனாளி யார், அது யார் அப்படிங்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கி திமுக கூட்டணி இல்லை. கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லை. நம்ம துக்ளக் ரமேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இடையிலே ஒரு விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய துவக்க கால கட்சியினுடைய அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கத்தை வைக்கிற பொழுது கூட்டணியிலிருந்து விலகி விடுவார்கள் என்று சொன்னார்கள். நேற்றைக்கு கூட அறிக்கை கொடுத்துட்டாரு, கூட்டணியை தேட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்வோம் என்று சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளும் அந்த சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இடமளிக்காமல் திமுகவோடு இணைந்திருக்கிறது. அதனால கூட்டணிங்கிற பிரச்சனையோ ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் சார், இப்போ அதிமுக விஜய் மற்ற கட்சிகள்லாம் ஒருவேளை சேர்ந்தா அது திமுக கூட்டணிக்கு சவாலா? நீங்க பார்க்க சவாலா இல்லை. எந்த கூட்டணி இவங்க எப்படி கூட்டணி அமைஞ்சாலும் திமுக கூட்டணிக்கு இந்த முறை சவால் இல்லை. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, களத்திலே இணைந்து எங்களுக்கு யாரும் சவால் இல்லைங்கிறது எல்லா கட்சியும் இல்லை. அது காரணம் இருக்கு, நான் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. எந்த கூட்டணி இங்கே அமைந்தாலும் திமுக அணிக்கு எதிராக எந்த கூட்டணி யார் அமைந்தாலும் 2 நிலைகளில் இருந்து திமுக கூட்டணி வெகுண்டு எழும் என்று சொல்லுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 10 ஆண்டை நெருங்குகிற இந்த கூட்டணியினுடைய இணைந்து பயணிக்கிற பலன். தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது ஒரு கூட்டணியாக எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கிற அனைவரும் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே பயணிக்கிற ஒரு பண்பு என்பது கூட்டணி கட்சியிலே இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியில் இருக்கிற அது மதிமுக, விசிக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, எல்லா இயக்கங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. அதனால் ஒரு அணி சேர்ந்துக்கிற பொழுது ஆரம்பத்தில் சீட் ஷேரிங்களோட பிரச்சனை வரும், பேசுவாங்க. ஆனால் அணி சேர்ந்து தேர்தல் களத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒன்றிணைந்து போராடக்கூடிய ட்ரைனிங் கடந்த 9 ஆண்டுகளாக. எப்படி அணி சேர்தல் பலமோ ஒருவேளை எதிரணி பலமா சேர்ந்தா? இல்லை அதுதான் சொல்றேன். நாங்கள் 9 ஆண்டு காலம் இதை நாங்கள் ட்ரையல் பண்ணிட்டோம், ட்ரையல் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம். ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு சக்சஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த கூட்டணி பத்தி ரெண்டாவது திமுக ஆட்சியினுடைய கடந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் இன்றைக்கு வரைக்கும் மாவட்டம் இப்படி எஸ்டாப்லிஷ்ட் அலையன்ஸுக்கு எதிராக திடீர் கூட்டணிகள் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கல. 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி, இங்க ஆந்திரால பவன் கல்யாண் நாயுடு கூட்டணி, இப்படி டிஸ்ரப்ஷன் நடந்த காரணங்களும் இல்ல. அதுக்கு என்ன காரணம் வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆளும் கட்சியின் மீது குறைகள் அதிகமாக இருந்து மக்கள் வெறுப்பு என்பது அதிகமாக அந்த நேரத்தில் ஒரு அணி சேர்கிற பொழுது அந்த அணிக்கு பலம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழக ட்ராக் ரெக்கார்டுங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை இருக்காது. ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படி. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினர் இந்த ஆட்சியால் பயன்பெற்றிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இருக்க, பெண்கள், குழந்தைகள் என்று, தொழிற்சாலை என்று, நீங்க எந்த ஹியூமன் இண்டெக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிற இடத்திற்கு இன்றைக்கு திமுக கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்பது ஒரு நல்லாட்சியினுடைய சாதனை. அந்த ஆட்சியை குறை சொல்லலையே. இது தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், வேற எந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும், திமுக கொண்டு வந்த திட்டங்கள்
அது மக்கள் நல திட்டங்கள், எந்த திட்டங்களின் மீதாவது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லி இப்போ வந்து உயர்கல்வியிலே பெண்களுடைய வந்து 13,600 மக்கள் 36% கல்லூரி என்ரோல்மெண்ட் அதிகமாயிருக்கு. அதில் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை நீங்க 37% உயர்ந்திருக்குது என்கிற ஹிந்து பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. இது போன்று மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வர் திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டம் என்று தொடர்ச்சியான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அது மக்களுக்கு நேரடியான பயன் சென்று அடைகிற பொழுது அதை முன்னிறுத்தி அதை விமர்சித்து அதில் இருக்கிற குறைகளை சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. உடனே என்ன சொல்லுவாங்க, தேர்தல் அறிக்கையில் தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்களே அதுல 100% பண்ணிட்டாரு, அதுல இன்னும் ஒரு 6 திட்டங்கள் செய்யாம இருக்குதுங்கிறதா எடுத்து வைக்கிறாங்களே தவிர நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடையவில்லை. நாங்க சொன்னோம்ல, அந்த தாலிக்கு தங்கன்னு கொடுத்தீங்க, 3.25 லட்சம் அப்ளிகேஷன் பெண்டிங் இருந்தது, அதை ஒரு மாற்று திட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றோம். இந்த நிலையில் கூட இன்றைக்கு பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லாத நிலையில் இவர்கள் கூட்டணி சேர்ந்தால் என்ன சேராவிட்டால் என்ன, நாங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் திடமாக இருக்கிறோம், அதை நோக்கி பயணிப்போம். இந்த பயனாளி யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இல்லை இந்த நிலை அதுல இன்னும் ஆம்பிகியூட்டி இருக்கா? அவர் அதிமுகவுக்கு நோ சொல்லிவிட்டாரா, இல்லை இன்னமும் கூட கதவு லேசா திறந்து அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ந்து திரு ரமேஷ் கிட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு பிரவீன்காந்தோட அப்சர்வேஷன்ல இருந்து மாறுபடுறீங்களா, உடன்படுறீங்களா? இது பலனாளி திமுக அப்படின்னு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக தான். ஆமாம், அதில் ஒரு டிஃபர் ஆகி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு கேள்வி திரு காரை செல்வராஜிடம் முன்வைத்தீர்கள். அதாவது ஹைப்பத்தட்டிக்கலாக ஒருவேளை இப்போதைய சூழ்நிலையும் மாறி விஜய் கட்சியும் அதிமுகவும் சேருகிற நிலை ஏற்பட்டால் என்று நீங்கள் கேட்டபோது அவர் அப்போதும் நாங்கள் தான் என்று சொன்னார். அதிலிருந்து நான் மாறுபடுகிறேன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு ரோசி பிக்சர் கொடுத்தார் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை பற்றி. ஒரு பகுதியை சொன்னார், மகளிருக்கு கொடுக்குற விஷயமோ உயர்கல்வி பயிலுகிற மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயமோ அதெல்லாம் வரவேற்கிறேன். இன்னொரு பகுதி, ஒரு டார்க் பகுதி இருக்குது, அதையே அவர் சொல்லவில்லை, சொல்ல முடியாது, என்ன கூட்டணி கட்சியாக இருக்கிறார். அது மாதிரியான விஷயங்களை என்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் அல்லது எதிர்க்கட்சி தான் சொல்லுவோம். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்குது. கூலிப்படைகளுடைய அட்டகாசம், நடுவீதியில் பஸ்ஸிலிருந்து இறங்கி வெட்டுவது, இந்த மாதிரியான விஷயம். இரண்டாவது, குட்கா என்கிற ஒரு பான்பராக் விஷயத்தை சட்டமன்றத்தில் அத்தனை உறுப்பினர்களும் கொண்டு வந்து காட்டினாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு குட்காவை விட மிக மோசமான போதை வஸ்துக்கள் சாதாரணமாக கிடைக்கின்றது என்ற புகார் சொல்ல ஒரு செய்தியாக அடிக்கடி வந்து கொண்டாங்க. அதே போல் டாஸ்மாகில் நடைபெறுகிற முறைகேடுகளுக்கு ஒரு உச்சவரம்பே கிடையாது. நீங்கள் இது பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஜூனியர் விகடனும் பலமுறை எழுதிவிட்டது. என்னென்னா, வாருங்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்தந்த கடைகளில் சரக்கு கிடைக்கும், அதிகாலையிலும் கிடைக்கும், நள்ளிரவிலும் கிடைக்கும். அந்த கலால் மது இன்றைக்கு மதுவிலக்கு ஆயத்துறை இருக்குல்ல, அந்த துறைக்கு பேர் மதுவிலக்கு, மது ஊக்குவிப்பு துறை என்று அதற்கு பெயர். எப்போதிலிருந்தா மிக மோசமான நிலைமை இந்த ஆட்சியில் தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இருங்க, நான் சொல்ற உதாரணத்திற்கு 100 கடைகள் இருக்கின்றன என்றால் 10 கடைகளில் அல்லது 15 கடைகளில் 15% கடைகளில் சட்டவிரோதமான நேரங்களிலும் மது கிடைக்கும் போன ஆட்சியில் என்றால், இன்றைக்கு 70-80% கடைகளில் கிடைக்கும் சட்டவிரோதமான நேரங்களில். எப்போது போனாலும் மது கிடைக்கும், தடையின்றி கிடைக்கும். இஷ்யூஸ் நம்ம எல்லா காலகட்டத்திலும் பேசலாம். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வேற இல்ல. நான் சொல்றேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இஷ்யூஸ் எல்லாம் பேசப்படுது என்பது வெவ்வேறு காரணங்களால் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பொய்யான வாக்குறுதி, நாங்கள் வந்தால் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், முடியாது என்று வந்து உட்கார்ந்தவுடன் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். மறந்து விட்டோம் அதை? நான் கேட்கிறேன். ஆகவே வெவ்வேறு செக்ஷனுக்கு அதிருப்தி இருக்கிறது. எதனால் வெற்றி பெறும்? இப்போதைய 5 முனை போட்டி நிலவினால் திமுக தான் என்று சொன்னால் வலிமையான கூட்டணி, அதுதான் ஒரே பலம். வலிமையான கூட்டணி, எதிரணி பிரிஞ்சிருக்கிறது. எதிரணி பிரிந்திருக்கிறது. இருங்க, நான் முடிக்கணும். எதிரணி ஒன்றுபடக்கூடிய சூழ்நிலை உருவானால், ஒருவேளை விஜய் தரப்பு ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்கொண்டால், அது என்ன விதமான காம்ப்ரமைஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் கூட்டணி ஆட்சின்றதுல மிக உறுதியாக இருக்கிறார், அதுல உறுதியாக இருக்கிறார். அதிமுக விஜய் கூட்டணி இணைந்தால் அது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் நினைக்கிறீங்களா? அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அவர் ஒரு கற்பனையில் இருக்கிறார். தன்னுடைய தலைமையில் சில கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, திமுக அணியிலேயோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் யார் யாரெல்லாம் கணக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், நான் என்ன சொல்லுகிறேன், கடைசி நேரத்தில் பேரங்கள், இப்ப அழுத்தங்கள் தான் நடைபெறும். இனிமேல் அழுத்தங்கள் தான்.
இப்ப இந்த டாக்ன்றது இருக்குல்ல, அவர் யாரை எதிர்பார்க்க கூடும் நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் தன் தலைமையில என்ன எந்த அணியில பிரச்சனை Potential வந்தாலும் partners யார்? இப்ப நான் சொல்றேன், விஜய் எந்த புள்ளியில் இருக்கிறாரோ அதே புள்ளியில் தான் அதிமுக இருக்கிறது. அதிமுக தேமுதிக மட்டும்தான் அதனோடு உறுதியாக இருக்கிறது. இப்ப பாமக வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் என்ன, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு கொஞ்சம் சீட் அதிகமாக கேட்கக்கூடிய நிர்பந்தங்கள், பேரங்கள், அழுத்தங்கள் அதிகரிக்கும். அதிகார பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியும் பேச ஆரம்பித்திருக்கிறது என்ன. ஆனால் இதெல்லாம் இதில் கொஞ்சம் சீட்டுக்கு தான், வேற எந்த மேட்டரும் பெருசாக கிடையாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஹைப்போதெட்டிக்கலாக நீங்கள் சொல்லுவது போல ஒருவேளை விஜய் மாறி முடிவெடுப்பாரானால் தேமுதிக ஏற்கனவே இருக்கிறது, இன்னொரு ஒரு கட்சி 2 கட்சி போதும். அது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா பாப்பீங்க? அது ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் இல்ல, டிஎம்கே பலம் இழக்கும். திரு காரிசல்ல இதை முக்கியமாக இன்னொரு டார்க் போர்ஷன் ஆட்சி பார்க்கலேன்னு சொன்னாங்க. நல்ல கேள்வி. இந்த விவாதத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்ததை நான் பாராட்டுறேன். இப்படி தான் ஆரோக்கியமாக நம்ம விவாதங்களை கொண்டு போகணும். நான் ஒரு பக்கத்திலே மக்கள் நலத்திட்டங்கள், அந்த மக்கள் நலத்திட்டங்கள் மீதான விமர்சனங்களை வைத்து எந்த எதிர்க்கட்சியும் தமிழகத்தில் அரசியல் செய்யலை. ஆனால் அது தொடர்பில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க, ஊழல் கட்சின்பாங்க, குடும்ப அரசியலும்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு பேசுகிறாங்களே தவிர, வலுவோடு ஆளுகிற கட்சியை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு எந்த எதிர்க்கட்சியும் இல்லை என்பது சொல்லுவதற்காக அந்த திட்டங்களை சொன்னேன். குட்கா போன்ற பொருட்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதைப் பொருள் பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் இல்லை. தமிழ்நாட்டிலும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். போதை பொறுத்தவரையில் எங்கெங்கோ இருந்து ஏதோ ஒரு பகுதிகள் இருந்தெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு குஜராத் வழியாகத்தான் இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு கொக்கைன் போன்ற பொருட்கள் அதிகமாக பிடிபட்டிருப்பது குஜராத்தில் தான். இப்போ சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னால் பிடிபட்டிருக்குது. அங்கே இருந்து தான் இந்தியா முழுமைக்கும் சப்ளை பண்ணது. இதோட கம்ப்ளீட் இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்குமான மாநிலங்களுடைய ஒற்றுமை, ஒன்றிய அரசினுடைய மிக ஆதரவு நிலையிலிருந்து எடுக்க வேண்டிய விடயங்களால் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை போதைப் பொருளை ஒழிக்க முடியுமே தவிர, தனிப்பட்ட முறையில் போதைப் பொருளை தடுப்பது, பிடிப்பது என்பது ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்க சொல்லலாம். அதை சிறப்பாக செய்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று வருகிற போது சட்டம் ஒழுங்கிற்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கோர்த்து பார்ப்பதில் எவ்வளவு சரியான பார்வை என்று எனக்கு தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு என்பது அதற்கான விளக்க டெஃபினிஷனே வேற. மற்ற பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை அரசு கவனத்தில் கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளாமல், அது கவனத்தில் எடுத்துக்காம ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை நீங்கள் குறை சொன்னால் அதற்கான காரணத்தை நம்ம சொல்ல முடியும். டாஸ்மாக் பற்றி சொன்னீங்க, அது குறித்தான விரிவான தகவல் என்னிடம் இல்லை. இந்த குற்றச்சாட்டு என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் நேரத்தில் இப்பொழுது இந்த விவாதத்தை பார்க்கிற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகள் ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அது தலைப்பும் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, owing to all these factors அதிமுக விஜய் சேருமே ஆனால் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தாலே போதும் திமுகவுக்கு சவால். நான் சொல்லிடுறேன், ஆளுங்கட்சி அதிமுக சேருவதற்கு இப்ப சமீபத்தில் ஒரு விஜய் சேர்றாரு, பாமக சேர்கிறது, தேமுக சேர்ந்து மிக பலமாக வருகிறார்கள் என்ற ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது. எல்லாருமே முதல்வர் கேண்டிடேட். அதுல இப்ப திமுக அணியில ஒரு கட்சி தான் முதல்வர். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அவர் தளபதி அவர்கள் தான் முதல்வர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலில் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒரு இயக்கம் கேட்பது என்பது அதனுடைய உரிமை. அதை எடுத்துக்கொள்வதும் அதை எடுத்துக்கொண்டு செல்வதும் என்பது அந்த கூட்டணியை சார்ந்தது. முதல்வர் ஒருவர் தான் திமுக தலைமையில் ஒரு காம்ப்ரமைஸ் வர. இங்க பாத்தீங்கன்னா விஜய் கூட்டம் கூட்டின உடனே 2.5 லட்சம் பேர் மக்கள் வந்த உடனே அடுத்து தேமுதிக பிரேமலதா அவர்கள் உடனே அறிக்கை, இதெல்லாம் ஒரு கூட்டமா 23 லட்சம் மக்களை விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும், அது பெரிதா அப்படின்னு அவங்க ஒரு முதல்வர் கேண்டிடேட். பாமக அன்புமணி 2026 பாமக தலைமையில் ஆட்சி அமைக்கும் முதல்வர் கேண்டிடேட். நாங்கள் யாரையும் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோம், எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் களத்தில் நாங்கள் பயணிக்க போகிறோம் என்று விஜய் அவர்களை அறிவித்திருப்பது என்பது அங்கே எடப்பாடியாரை தவிர்க்க முடியாது. பெரிய இயக்கம், அவர் தான் முதல்வர். அங்கே 5-4 பேர் முதல்வர்களாக இணைந்து முதல்வர் வேட்பாளர்களாக கூட்டணி சேர்வதற்கும் மக்கள் நலனை முன்வைத்து பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிரான இந்தியா முழுமைக்கு வழிகாட்டுதலாக இருந்த இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து பயணிப்பதற்குமான வேறுபாடு இருக்கு. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 9 ஆண்டுகள் ஒன்றிணைந்து தேர்தல் களத்திலே பணியாற்றி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் வராது.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் களத்திலே அவங்களால் அதிமுகவை தவிர வேற எந்த இயக்கமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வர முடியாது. நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடல. ஏடிஎம்கே இன்க்ளூசிவ் அலையன்ஸா உருவாகுது இல்ல, எந்த அலையன்ஸ் வந்தாலும் அதிமுக மட்டும்தான் இங்க வேலை பார்க்கணும். அதிமுக மட்டும்தான் களத்தில் நின்று வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிற இயக்கம். பரவலாக தமிழகம் முழுவதுக்கும் தொண்டர்களை நிறைந்திருக்கிற இயக்கம். இன்னைக்கு இந்த 1.5 கோடி 2 கோடி உறுப்பினர்கள் அதுக்கெல்லாம் நான் வரல. தேர்தல் களத்திலே பயணித்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள் மட்டும்தான். ஓகே, முக்கியமான புள்ளியை தொட்டுக்கிறீங்க. உங்கள்கிட்ட நான் விரிவா வரணும்னு நினைக்கிறேன். I'll give you time. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு தேர்தல் அனுபவம் என்ன, அவங்க ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், அவங்க நிரூபிக்கப்பட்ட ஒரு பலம் இல்லை. இப்போ இன்னைக்கு மற்ற கட்சிகளை கூட அதிமுக அப்படிங்கிற ஒரு டெஸ்டட் ஃபோர்ஸா, விஜய் அப்படிங்கிற பலம் நிரூபிக்கப்படாத ஒரு புதிய சக்தியானா யாரை தேர்ந்தெடுப்பாங்க திரு பிரவீன்காந்த்? சார், அவர் காரை செல்வராஜ் சார் பேசும்போது பாலும் தேனும் தமிழகத்தில் ஆறாக ஓடுகிறதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அடிப்படை காரணமே ஆளும் கட்சி சரியில்லைன்றதுதான் சார். அந்த கூட்டம் எதுக்கு வந்தது? மாற்றம் வேண்டும். என்ன திருப்பி திருப்பி இதே அராஜக ஆட்சி? அந்த மாற்றம் வேண்டும் தான் அங்க டிஎம்கே நம்ம தேமுதிக பிரேமலதா மேடம் தப்பா சொல்லியிருக்காங்க. 35 லட்சம் பேர் வந்திருக்காங்க சார் டோட்டலா அந்த மாநாடுக்கு. அதாவது உள்ள நெருங்கவே முடியல. எந்த மாநாட்டு சொல்றீங்க? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கா? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து சென்றவர்கள் உள்ளே நுழைய முடியாம 35 லட்சமா சார்? ஓவராலா அங்க வரணும்னு கிளம்பி வந்து வர முடியாம உள்ள 35 சார். அவரு சாரி விஜய் அதிர்ச்சி அடைகிறார். 10 லட்சம் பேர். இல்ல, நான் முடிச்சிடுறேன் 10 லட்சம் பேர் சார். ஆனால் உள்ள நுழைய முடியாம பாதியில திரும்பி போய் இப்படியாக வரணும் என்று நினைத்து 35 லட்சம் பேர் சார். அதுக்கு காரணம் வந்து விஜய் அல்ல. நல்லா கேட்டுங்க, அது காரணம் விஜய் அல்ல, மாற்றம். தப்பு. விஜய் வந்து மாற்றத்தை நோக்கி அரசியல்னு சொல்லல. நீங்க நல்லா கவனமா அவர் பேச்ச கவனிங்க. நீங்க தவறா இல்ல. நான் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்க இங்கே வரவில்லை என்று பதிவு செய்திருக்காரு. என்னுடைய அரசியல் வேறு இருக்காரு. அது என்ன கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்பதற்கான நிலைப்பாட்டு வேறுபாட்டை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இருக்கிற 60 வருஷமா தொடர்ந்து இருக்கிற இந்த இரு கட்சிகளும் வேண்டாம், ஒரு புதிதாக வர வேண்டும் என்ற எண்ணம் ஈவன் டிஎம்கேல இருக்கவங்களுக்கு இருக்கு, ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து இதே பண்ணது சார். ஒரு படத்தையே திருப்பி ஒரு தியேட்டர்ல ஓட்டினா எப்படி சார் பாத்துட்டே இருப்பாங்களா? ஏங்க, இது சினிமா இல்லைங்க, சினிமா இல்ல. அரசு அதிகாரம் என்பது மக்களை நேரடியாக சந்திக்க கூடியது. அந்த மக்கள் பயன் பெறுகிற பொழுது சினிமால 100 நாள் ஓடிச்சான் 4 நாள் ஓடிச்சான் பார்க்கக்கூடியது இல்ல அரசாங்கம். அந்த மாதிரியான ஆலோசனைகளை விஜய் அவர்களுக்கு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துவது முழுக்க ஒரு சினிமா ஸ்டைல்ல தான் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பேனர் போஸ்டர் அதுலதான் நடக்குது. சினிமா இல்லாம இங்க எதுவுமே இல்ல. இன்னைக்கு சார் திரு எம்ஜிஆரோட லக்கி பர்சன் விஜய், விஜயகாந்தோட லக்கி பர்சன் விஜய். ஏன் தெரியுங்களா? உங்க மீடியா என்னைக்கு மாநாடு நடந்ததோ அதுல இருந்து இந்த 20 நாள் பாத்தீங்கன்னா 16 நாள் திரு விஜய் அவர்கள் பேசு பொருளாக இருக்கிறார். காரணம் என்ன? மக்களுக்கு அவரை பத்தி பேசினா ஒரு புதியவர் வர வேண்டும் என்று. விஜய் மேல லவ் இருக்குது, அது வேற. ஆனால் மாற்றத்திற்கு ஒருவன் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு சார். இதெல்லாம் சரி. எலெக்ஷன் தேர்தல் கணக்குன்னு வரும்போது ஒரு கூட்டணி கட்சி, ஒரு பாமகவோ மற்ற கட்சியோ பார்க்கும்போது பலம் நிரூபிச்ச ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்க வருவாங்களா? இல்ல ஒரு கூட்டம் குடிச்சு விக்கிரவாண்டியில நீங்க 35 லட்சம் எங்க, அவர் 35,000 பாரு, இன்னொருத்தர் 3 லட்சமா, இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டட் அக்கௌண்ட் இருக்கும்போது அதை நம்பி விஜயோட கூட்டணி வைப்பாங்களா? இல்லங்க, விஜயகாந்துக்கு 35 லட்சமா 23 லட்சம் வந்ததுன்னு சொல்லும் போது நான் நினைச்சது 4 லட்சம் நினைச்சேன். எல்லாரும் அதான் நினைச்சோம். அவங்க இப்ப 23 லட்சம் சொல்லும் போது இது நம்ம கண்ணால பார்த்தது. நான் கண்ணால பார்த்தேன் நானு. ஓகே, அதனால என்னன்னா சார், ஒண்ணுதான், கூட்டணி வேண்டும் என்பது ராஜதந்திரம் சார். ஆனால் திரு விஜய் அவர்கள் சார்பாக இந்த கடிதத்திற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, நான் தனியாக இருந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அதி உத்வேகமாக வேலை செய்யணும். ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாதான் அவனுக்கு வேகம் வரும். எவ்வளவு நாள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் டைரக்டர் சார்? அதுக்கு எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும்? அந்த தேர்தல்ல வந்து ஜெயிச்சு முதல்வரா வந்த உடனே ட்ரைனிங் கொடுப்பாரா? இல்ல சார், ஒரு தேர்தல் கிளம்பும்போது நீங்க பார்த்தது இல்லையா சார்? நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் சார். நிச்சயமாக ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் அரசியல்ல இருந்து உங்களுக்கு அதோட சூட்சமத்தை புரியணும். அதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால்
அவருடைய இன்றைய கடிதத்தோட வெளிப்பாடு என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, ஓகே, அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டும். ஓகே, அவர் தலைமையினால அது எடுபடும் அப்படிங்கிறீங்க. அது அப்பதான் அந்த ஃபோர்ஸ் வரும். பாயிண்ட் டேக்கன் சார். நான் மீண்டும் வரேன். மிஸ் சசிரேகா, இப்போ இன்னைக்கு அவர் உங்க கூட்டணி வைக்கல இல்ல உங்களை விமர்சிக்கவே இல்லைனாலும் கூட அவர் வந்து அதிமுக பேஸ எரோட் பண்ண கூட அப்படின்னு நிறைய அனாலிசிஸ் இல்ல சார், அன்டெஸ்டட் விஷயங்களை யூகத்தின் அடிப்படையில் அவர் அந்த கட்சி சார்ந்து பேசுறதுனால அவர் அதை பேசிட்டு இருப்பார். பிரவீன் சொல்வார் அப்படி. அதுக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றதுன்றது இப்போது சொல்லவே முடியாது. அது தேவையமற்றது. என்ன கேட்டா, நீங்க இப்ப விஜய் அவர்கள் பேசும்போது அன்னைக்கு கூட என்ன சொன்னாரு, திமுக ஒரு பொருட்டே கிடையாது, அது வந்து ஆள்வதற்கு லாயக்கற்ற இயக்கம் என்றதன் அடிப்படையில் தான் கரப்ஷன் கபடதா அவர் ஒன்றும் சொல்லலைன்னாங்க, பெருசா சொல்லலைன்னாங்க. கரப்ஷன் கபடதாரிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அவர்கள் பாசிசம் சொன்னா நீங்க என்ன பாயாசமான்றார். 3 வார்த்தைகள்ல மொத்தமா இந்த திமுக ஆட்சியினுடைய மொத்த லட்சணத்தையும் அவர் முடித்து விட்டார். இன்னொன்னு, அவர் ஒரு மாஸ் ஹீரோ சொல்லும்போது உங்களுக்கு வழக்கமா வாக்களிக்கிற வாக்காளர்கள், திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள், நல்லா பேசுறாரு, அவர் சூப்பரா பேசுறாரு, நல்ல கூட்டம் கூடுதே, அவர் படம் பிடிக்குதுன்னு உங்களுக்கு போடாம இலைக்கு போடாம அவருக்கு போட்ட பாதிப்பு இல்ல. இப்ப சூப்பரா பேசுறாங்க அப்படின்றதுனாலே அப்ப பிரச்சாரத்துக்கு வர எல்லா நட்சத்திர வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கணும்ல. கடந்த காலங்கள்லயும் சரி, இப்போதும் சரி. அப்ப பிரதமர் மோடி கூட தான் இங்க வந்துட்டு போறாரு, நல்லா அருமையா பேசிட்டு போறாரு. உங்களுக்கு இழப்பு பார்த்தோம்ல, வந்தாருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்ல, அந்த சேதாரம் இருந்தது இல்ல, உங்களோட வாக்கு வங்கி இழப்பு பார்த்தோம். பெற்றார்களா? வெற்றி பெற்றார்களா? உங்களுக்கு வெற்றி பெற முடிஞ்சதா? இல்ல அட்லீஸ்ட் சட்டமன்ற தேர்தலையாவது பாஜக இந்த கடந்த காலங்களிலயோ இப்போவோ இதுக்கு மேலே வெற்றி பெற முடியுமா? ஒன்னு திமுகவோட சேர்ந்து 4 எம்எல்ஏக்கள் பெற்றார்கள், இல்ல இங்க சேர்ந்து எங்களால இந்த கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்களா? வெற்றியா தோல்வியான்றதுதான் பேச்சு உங்களுக்கு இங்க. இல்ல மேடம், உங்களுக்கு அதனால பாதிப்பு இருக்காதான்னு கேக்குறேன். இல்ல, பாதிப்பு வராது. இப்ப நீங்க விஜய் வந்து என்ன சொல்றாரு, திமுக அப்ப நல்ல கட்சி, அதிமுக ஒன்னும் குறிப்பிடவே இல்லையா? அப்ப நல்லதானே? ஆமா, அதைத்தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப இத்தனை வார்த்தைகளை வைத்து அவர் திமுகவை விமர்சனம் பண்ணிவிட்டு எங்களுடைய சித்தாந்த எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லலைன்னா இல்லை, அவர் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. எம்ஜிஆரை போல என்டிஆரை போல நான் ஆட்சி செய்வேன், ஆட்சி புரிவேன், ஏதோ ஒன்று அந்த இடத்துல பதிவு பண்றாரு. அப்ப அப்படி சொன்னவருக்கு அடுத்து வந்தவர்களை போல இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் அவர் சொல்றதுக்கு எந்த தடையும் கட்டுப்பாடும் அவருக்கு கிடையாது. அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை அங்கே இருக்கவில்லை. எந்த வகையில சொல்ல முடியும்? இப்படியும் பார்க்கலாம்ல, அதிமுகவை விமர்சிக்காம, அதிமுகவோட கூட்டணி வைக்காம, அதிமுக வாக்கு இழுக்கக்கூடிய யுக்தின்னு பார்க்க முடியாதா? இல்லை, இழுத்தா தானே அதை நம்ம பேச முடியும். இழுத்துட்டாருன்ற மாதிரி இப்போ பேசி ப்ரூவன் தியரின்ற மாதிரி ப்ரூவன் கட்சி இருக்குதுங்க, ஆண்ட கட்சி இருக்கிறது. தொடர்ந்து எங்கள் தலைவர்கள்லேருந்து வெற்றி பெற்றது. நான் சொன்னேன், சென்ற தேர்தலே உங்களுக்கு ஒரே ஒரு 3% தான் வித்தியாசம் அப்படின்றத நான் சொன்னேன். அந்த 3% இந்த முறை எப்படி தெரியப்படும் அரசு ஊழியர்களாலையும் மைனாரிட்டி வாக்குகளாலன்றது நான் சொன்னேன். எங்களுக்கு மெகா கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு இருந்து, மிகப்பெரிய பிரதமர் வேட்பாளர் இருந்த கூட்டணியே இருந்து கூட பாஜக கூட்டணி மதச்சார்பான ஒரு இயக்கம், இங்கே தமிழக மக்கள் விரும்பாத கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். ஆனா இப்ப பேசினாங்க கூட்டணி கட்சிகள் வந்து திமுக சிறப்பாக செயல்படுகிறது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சேர்னாலும் பிஜேபின்னு சொன்னாங்க. சாரி, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக ஏன் பண்ண முடியாது? இப்ப கூட்டணி கட்சிகள் கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. நான் சொல்லல, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சி என்பது வந்து எடுத்துரைக்கணும் தவறுகள் நடக்கும் போது. சரி, மதிமுக வேணா அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஒரு நாமினல் எம்பியும் அவங்க கொடுத்துருக்கலாம், லோக்சபா எம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணியில் இந்த மக்கள் பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப திருப்தியா இருந்தா விசிகாவுடைய நம்மளுடைய திருமாவுடைய மனசாட்சியாக திமுக தான் கூட்டணி இல்ல, அதுதான் நான் வரேன், அதுக்கு தான் வரேன். மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஆதவ் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கருத்து இல்லைன்னு அவர் பலமுறை தெளிவுபடுத்திட்டாரு. இல்லங்க, வச்சிருக்காரு. அப்ப எங்க பேச விடுறாரு? தொடர்ந்து 2-3 முறை பேசிட்டே தான் இருக்காரு. அப்ப ஒரு பொதுச் செயலாளர் சொன்னா துணை பொதுச் செயலாளர் அதை மீறி பேசுவாரா? அப்ப அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களா ஆதவர்ஜுன் அவர்களா? ஒண்ணு, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, செல்வ பெருந்தகை போன்றவர்கள் உள்ள அவங்க உட்கட்சி மீட்டிங் போடும்போதே நாம் எத்தனை நாள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல் இருப்பது, நாம ஆட்சிக்கு வந்து 77க்கு முன்னாடி வரை 67 முன்னாடி வரைக்கும் இங்க ஆட்சியில் இருந்தவர்கள், நாம மற்றவர்களுக்கு ஏன் உதவியா இருக்கணும்? காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை வருது. இதே கம்யூனிஸ்டுகள் மோகன் இருக்கார், சாரி நம்ம சு வெங்கடேசன் இருக்கார் பாத்தீங்களா, மதுரையில ஒரு 10 நாள் முன்னாடி போராடுறாரு, ரேஷன் கடைக்கு முன்னாடி போராடுறாரு, பட்டா நான் வழங்குவேன் சொல்றாரு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்றாரு? ஏன் கண்டவனெல்லாம் வந்து இங்க பட்டா தர முடியாது, கூட்டணி இருந்தாரு இல்லாட்டி போன்ற மாதிரி ஓபன் மேடையில் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு அமைச்சர், மதுரையில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பேசுகிறார். இந்த முரண்கள்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. எனக்கு 2 சுருக்கமான கிளாரிஃபிகேஷன் தான். விஜய்க்கும் உங்களுக்குமான கூட்டணியை நீங்க ரூல் அவுட் பண்ணிடுறீங்களா?
அது உங்களால இன்னைக்கு ரூல் அவுட் பண்ண முடியுமா? அவர்லாம் எங்க கூட கூட்டணிக்கு வர தேவையில்லைங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. இல்லை, ஒத்த கருத்துடைய கட்சிகள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரலாம்னு நாங்க சொல்லிட்டோம். விஜய் ஒத்த கருத்துடைய கட்சியை தான் பாக்குறீங்க. அது யாருக்கு பயத்தை தருகிறது? ஏன் பயப்பட வேண்டும்? கூட்டணி கட்சிகள், எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில போய் காலையில் எழுந்தவன என்ன சொல்றாரு? கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமா, கூட்டணி இருக்கான்றது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, விஜயுடைய அறிக்கைக்கு பிறகும் கூட இந்த ஒட்டுமொத்த விவாதத்துல நீங்க அவரை எதிர்த்து ஒரு வரி பேசல. அது ஒரு பொருள் புரிந்த விஷயமா பார்க்கிறேன். நான் சொல்லிட்டேன் சார், அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல சார். அதுக்குள்ள போயிட்டு அவர் நினைக்காத ஒரு விஷயத்தை, பேசாத ஒரு விஷயத்தை நாமளா போய் ஏன் சொல்லிட்டு இருக்கணும்ன்றது தான். அவர் எங்கள் ஆட்சியை மெச்சுகிறார் சார். எங்கள் ஆட்சியை மெச்சுகிறார் சார். அவரே ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் சார். அர்த்தம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஆமா என்று நான் சொல்லும் போது இல்லன்னு சொல்றதுக்கு வலிமையான கருத்து என்ன இருக்கிறது? இல்ல இல்லையா? அப்ப அதுதானே அர்த்தம். இன்னொன்னு புரட்சி தலைவரை மென்ஷன் பண்றாரு. ஒரே ஒண்ணு முடிச்சிடுறேன். எல்லாரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அண்ணன் சொன்னாங்க இந்த ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு மூணு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நான். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. நான் முடிச்சிடுறேன். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு கொளத்தூர் தொகுதி மக்கள் சொன்னாங்க. அதே போல இல்லம் தேடி கல்வி, நாங்க இன்னைக்கு இல்லம் தேடி வெள்ளம் தான் வந்துட்டு இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல மக்களை தேடி மருத்துவம், ஏன் இது 4500 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அதே போல மக்களை தேடி மருத்துவம்னு ஒண்ணு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவமனையை தேடி வர்ற மக்களுக்கே இன்னைக்கு மருந்து இல்ல, மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. தாலிக்கு தங்கம் பத்தி சொன்னாங்க. தாலிக்கு தங்கம் 50,000 40,000 கூட எங்க ஆட்சியில வச்சுக்கோங்க. ஒரு சவரம் பிளஸ் 50,000 திருமண நிதி உதவி, கிட்டத்தட்ட 1 லட்சம். எங்க 3-12-36,000 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எங்கங்க? இன்னைக்கு கஞ்சா கள்ளச்சாராய மரணங்களே 10 ஆண்டு காலம் கிடையாதுங்க. இன்னைக்கு 100 மரணங்கள். முதலமைச்சர் அமெரிக்கா போறாரு, சிங்கப்பூர் போறாரு, லண்டன் போறாரு, இங்க இருக்க கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? இல்ல இன்னைக்கு கஞ்சா புழக்கம் எப்படி இருக்கிறது? நிறைய வச்சிட்டீங்க. எல்லாரோட இறுதி கருத்து கேட்கிறோம். சூப்பர். ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம். உலக நாடுகள் பாராட்டுகிற மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வியும், திறன் மேம்பாட்டு உலக அறிஞர்கள் ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலுவா வாங்க, இன்னும் கொஞ்சம் வலுவா வாங்க. மருத்துவர் போராட்டம் நடக்குங்க, அது எல்லா காலத்திலும் உண்டு. மருத்துவர்கள் போராடலையா? எல்லா ஆட்சி காலத்திலும் குறை இருக்கும். அதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல என்னுடைய இறுதி கருத்து உறுதியாக இன்று திரு விஜய் அவர்கள் எடுத்த முடிவு அவர்களுடைய இளைஞர்களை நம்பி, இளைஞர்களை உற்சாகப்படுத்த, இளைஞர்களால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வர வைப்பதற்காக இந்த கடிதம் நினைக்கிறீங்களா? இதை தாண்டி அதிமுக விஜய் கூட்டணி உருவாறதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எண்டுல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போதைக்கு என்னன்னா இளைஞர்களை உற்சாகப்படுத்தணும், வெறித்தனமா வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அரசியல்ன்றதை நாளுக்கு நாள் மாறுதானே சார் அரசியல். இன்னமும் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுருக்குமா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி சுருக்குமா. கழகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கை, அதனுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்பது அதில் அந்த நிலைப்பாட்டில் இஃப் தே ஸ்டிக் டு இட், விஜய் தான் முதலமைச்சர், அதிலே மாற்றம் இல்லை, அவர் தலைமையில் தான் அணி என்ற நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பார்களானால் நிச்சயமாக நோ சொன்னதால் யாருக்கு பாதிப்பு என்றீர்கள் அல்லவா? விஜய்க்கு முதல் பாதிப்பு. விஜயை விட அதிமுக வலிமையான சக்தி. ஆகவே ஆனால் இந்த பலமுனை போட்டி திமுகவுக்கு சாதகம் என்பது என்னுடைய கருத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டுகளை கேட்கக்கூடிய நிலை இன்றைக்கு விஜய் வரவு காரணமாக திமுக அணியிலும் நிச்சயம் ஏற்படும். அதிமுக எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்ற நிபந்தனையை அதிமுகவுடன் முன்வைக்கும், அல்லது சென்ற முறை வாங்கியதை விட பல இடங்கள் கூடுதலாக கேட்கும். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.